கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்படுகிற அன்பு யாவுக்கும் நம்முடைய அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தாலும் இரவாகிய தேவனுடைய நாமத்தாலும் வாழ்த்துக்களும் சமாதானம் உண்டாக்கிறது என்ற வாழ்த்துக்களோடு கூட இன்னைக்கு இது தேவை செய்திக்குள்ள கடந்து போகலாம். நம்ம சக்தியின் ஒரு கிறிஸ்துவம் இருக்கிறது. என்னப்பா ஜெரோம் ஃபர்ஸ்ட் டைம்ல இதா கூட்டு வந்தீங்களா? இதான ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட்னா என்ன அப்படின்னாக்கா புத்தி உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு தமிழ் வேதாமத்துல போட்டிருக்கு. ஆக்சுவலி அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வராது. சவுண்ட் மைண்டுக்கும் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் 1 பேதுரு 1:13 படிக்கல. சரி, தெளிந்த புத்தி தான் சவுண்ட் மைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அது எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அந்த தமிழ் வார்த்தைக்கான சரியான டிரான்ஸ்லேஷன் அது இல்ல அப்படின்றது வரும். ஆனா அது இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டிருக்காங்க. தெளிந்த புத்தின்றதுக்கு இங்கிலீஷ்ல சவுண்ட் மைண்ட் அப்படின்னு ஒரு கரெக்டான டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. பட் தமிழ்ல அது சரியா இல்ல. அது போக போக நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஒரு டைம் படிக்கலாமா? இங்கிலீஷ்ல 1 பேதுரு 1:13 கேட்டா கேட்டு கிரிட் போதும் இல்ல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படி. அப்படிக்கா prepare படிய கரெக்ட். அதுல ப்ரிப்பேர் இருக்கா? therefore prepare your mind for action. அப்போ ஆக்ஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் உங்க மைண்ட் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அங்க தெரிந்த புத்திக்கும் ரெடியான மைண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு பாத்தீங்களா? சோ இப்ப பாருங்க, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அது ரெடி சவுண்ட் மைண்ட்னே இருக்குது. therefore greed up your mind. இப்ப கேஜிவில ஒரு படிச்சது இல்லைங்களா? ஐஎஸ்பில அது மாதிரி தான் இருக்கு. prepare your mind for action. ஒன்று பேதுரு 1:13 இன்னொன்னு பாருங்க. ஈஸி இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா because of everything that God has done on your behalf you must be ready obey him. get your mind ready to obey. அப்ப என்னன்னா கடவுளுக்கு ஒபே பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்றது. புத்தி உள்ள மைண்ட் தெளிந்த புத்தின்றதுக்கு எப்படி எப்படிலாம் என்ன இருக்குங்க? சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழ் விட்டுலாம், இங்கிலீஷ்ல மட்டும் தான் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்ல வேற டிரான்ஸ்லேஷன் ரொம்ப தெளிவா இருக்குது. prepare your mind for action. அப்போ உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னா எதுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரி, இதுக்கு இசைவா இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை நம்ம படிச்சு அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, வேதாகமத்துல யாராவது பிளைண்ட் யார பத்தியா சொல்லுங்க. யாராவது பிளைண்ட் சொல்லுங்க. பர்த்திமேயு பிளைண்ட் இல்லையா? ஓகே, அவர் எங்க கோயில் கிட்ட இருந்தார்ல? பர்த்திமேயா படிக்கிறீங்க. அடுத்தது பர்த்திமேயு குருடன் இல்ல, குருடனாலே பர்த்திமேயு தான் வரும். அப்புறம் வேற யாரு பிளைண்ட்? அவரு பிறப்பாலே குருடன் இல்ல, பர்த்திமேயு. நெக்ஸ்ட் வேற பிளைண்ட், அவரும் பிறப்பால பிளைண்ட் ரைட் இல்ல. பிறவி குருடன் இருந்தா கீழவாங்குறதுல சரி எடுத்து தூக்கி சரி பண்ணுவாங்க. அப்புறம் அவள் டெம்பரரி தானே, அது பிளைண்ட்னே சொல்ல முடியாது இல்ல. அப்புறம் சரி, வயசான பிறகு பிளைண்ட் ஆனவங்க ஈசாக்கு நோ பிளைண்ட் போலிய. ஈசாக்கு வயசானதுதான் இருக்குது. ஏன் ஆடம் சொல்லுங்க. சரி, ஈசாக்கு யார் சொன்னீங்க? ஐயா சொன்னாரு.
அப்புறம் யாருங்க பிளைண்ட்? என்ன பிளைண்டுக்கு தான் முழிக்கிறீங்க? எவ்வளவு பேர் பிளைண்டா இருந்தாங்க? சாப்பிட்டாங்க, அப்புறம் டெம்பரரி ஆனாது. அது வந்து ஸ்பிரிச்சுவலா தேவன் கண்ணு குத்திட்டாங்க, அதனால பிளைண்ட் ஆயிட்டாரு. ஓகே, சரி. வயசாகிட்ட பிறகு யாரு? ஈசாக்கு. வெரி குட். அப்புறம் யாரு? சிமியோனா? எந்த சிமியோன்? சிம்சன் தானே? சிம்சன் கண்ணு குத்திடுவாங்கல்ல, அது ஓகே. அது ஓகே. அப்புறம் ஏன் யாருக்கும் பிளைண்ட் ஆகலையா? வயசான பிறகு என்ன ஆயிடுச்சுங்க? முதிர் வயது நிமித்தமா ஒரு கண்ணு என்ன ஆயிடுச்சுங்க? பிளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத பார்ப்போம். அது இல்லாம ஒரு கேரக்டர் ஒருத்தர் படிக்கும், அகிஜா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி, மூப்பை நிமித்தமா அவரும் என்ன ஆயிட்டாரு அப்படின்னாக்கா பிளைண்ட் ஆயினாரு அப்படின்றத பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒண்ணு ஈசாக்கு, யாக்கோபு வயசாயிட்ட பிறகு பிளைண்ட் ஆகுறாங்க. இன்னொன்னு யார் அப்படின்னா, ரெண்டு ஸ்பிரிச்சுவல் கேரக்டர், அதாவது தேவனுடைய வழி நடத்துதல்ல இருக்கக்கூடியவங்க. இப்ப அவங்க பாத்தீங்கன்னாக்கா எப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க, இஸ்ரேல் இருக்காங்க. இஸ்ரேல் வழி நடத்தக்கூடிய முக்கியமானவங்க அப்படின்ற ரெண்டு ஸ்டேஜ்ல ஏலியையும் அகீஜாவையும் எடுத்துக்கலாம். அவங்க ரெண்டு பேரும். இப்ப நான் சொன்னவங்க எல்லாருமே வயசாயின பிறகு என்ன ஆயிட்டாங்க? இவங்க பிறப்பால குருடர்கள் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து அவங்க என்ன இருக்குன்னா, கண்ணெல்லாம் தெரிஞ்சிருக்கு. வயசாயிட்ட பிறகு பிளைண்டு. அப்ப என்னன்னா, நம்ம வந்து பிறப்பால குருடர்களை பத்தி படிக்கல, இடையில ஆக்சிடென்ட்ல வந்து கூடானவங்களை பத்தி படிக்கல. வயசாயிட்ட பிறகு கண் தெரியாது போனவங்களை பத்தி தான் இப்ப நம்மளுக்கு பாடம். ஏன்னா நம்மளும் என்ன பண்ண போறோம்? வயசாக போறோம். வயசாயிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்ணு கூடாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்பவே சிலர்லாம் கண்ணாடி போட்டு எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ என்னன்னா, நம்ம என்ன பண்றோம்? அப்போ வயசாகிட்ட பிறகு நம்மளுக்கும் கண்ணு தெரியாம போகும். அப்ப கண்ணு தெரியாம போகும்போது இந்த 4 பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கும் என்ன இருக்குங்க? ஒரு பாடம் இருக்கு. அதனாலதான் நான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த மூப்பு நிமித்தம் வரக்கூடிய பிளைண்ட பத்தி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஈசாக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கலாம். ஈசாக்கு தன்னுடைய முதிர் வயதான பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு டிசைட்டுக்கு வராரு. இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, நான் செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போடக்கூடாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, என்ன பண்ணாருங்க? வெரி குட். அப்ப என்ன பண்றாரு? ஆசீர்வாதம் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. ஏன் ஆசீர்வாதம் பண்றாருங்க? ஏன் ஆசீர்வாதம் பண்றோம்? ஏன் ஆசீர்வாதம் பண்றது? அவருடைய கடமை வேற. ஏன் ஆசீர்வாதம் பண்றாரு? என்னவா ஔஷதா? ஏன் ஆசீர்வாதம் பண்றாரு? என்ன பண்ணுவா? ஏன் ஐசக் ஆசீர்வாதம் பண்றாரு? ஏன்னா அது யாருடைய பிளஸிங்? அது ஆபிரகாம் கொடுத்தது. அது ஆபிரகாம்ல இருந்து யாரு கொடுத்தாருங்க? ஈசாக் கொடுத்தாரு. இப்ப ஈசாக் யாரு கிட்ட கொடுக்கணும்? அதை யாக்கோபுக்கு கொடுக்கணும். யாக்கோபு அப்புறம் என்ன பண்ணோம்னா, அப்போ இதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? வயசாயிடுச்சு. இப்போ பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணோம்னா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மகனே நீ என்ன பண்ண போய், மகனே நீ போய் வேட்டையாடி ஒரு ஆடை அடிச்சுட்டு வந்து எனக்கு சமைச்சு கொடு, நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னை என்ன பண்ண போறேன்? பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற. சரிங்களா? அப்போ என்ன, இதை யார் கேட்டுட்டு இருந்தா? ரெபெக்கா. என்ன பண்ணாங்க? ஒரு தாயினா அவங்கதான் என்ன ஆகணும்? ரோல் மாடல். எப்படி ஒரே குடும்பத்துல பாருங்க, அவங்களுடைய குழந்தை தானே. எப்பவுமே தலைச்சின் பிள்ளைகள் மேல எல்லாருக்கும் பாசம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த தாய்க்கு அது எப்படி எனக்கு ஒன்னும் புரியாம தான் இருந்துச்சு. என்ன ரெபெக்கா சொந்த குழந்தை தானே, தலைச்சின் பிள்ளை வேற, பாசம் அதிகமா இருந்திருக்கும். எப்படி இவங்க கிட்ட மட்டும் ஒரு பார்ஷாலிட்டி குழந்தைகிட்ட எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அது மாதிரி காமிச்சாங்க? அது என்ன வேட்டையாடினான்றதுக்கு முன்னாடி இப்ப ஏன் காமிச்சாங்க? அது மாதிரி ஏன் பார்ஷாலிட்டி காமிச்சாங்க? என்னம்மா உன் குழந்தைய அது மாதிரி பார்ஷாலிட்டி காமிச்சியா? இன்னொரு வந்த பேருக்கு தான் தெரியும். சொல்லுங்க. ஆயிட்டீங்க வேற. ஏன்னா அது தாரா கிட்ட வயிற்றுல இருந்து சொல்லி என்ன பண்ணிட்டாருங்க? சொல்லிட்டாரு. இது யாருக்கு நல்லா தெரியும்? ரெபெக்காளுக்கு நல்லா தெரியும். இப்போ பிளஸ் பண்றது யாரு கேட்ட? நான் நீ போய் வேட்டையாடி கொண்டு வா, உன்னை நான் பிளஸ் பண்றேன்னா எங்க ஏற்கனவே வாங்குறது யார் வாங்கி வச்சுக்கோங்க?
ரேபக்காக்கு வயிற்றுல இருந்து சொல்லி பிளஸ் பண்ணிருக்காரு தேவன். என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயிற்றுக்குள்ள என்ன இருக்குங்க, 2 ஜாதிகள் இருக்குது. எந்த ஜாதி எதாலும் எந்த ஜாதி யாரு கீழ்படியும்? அப்போ ஈசாக்கு தான் ஏசாக்கு கீழ்படியணும்ன்றது தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய ப்ராமிஸ். அப்படி இருக்கும் பொழுது இவரு யாரு கொடுத்துட்டா? ஏசா கொடுத்துட்டாருன்னா அப்போ இவங்க உண்மையாவே பார்க்கும் பொழுது எப்படின்னா அது ஒரு தாயா இல்லாம தேவனுடைய ப்ராமிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? சோ அப்போ என்னன்னா அப்போ கஷ்டப்பட்டுதான் இருக்கும் மனசு, என்னடா அது ஏசாவை ஏமாத்திட்டு யாக்கூப் பண்றோமே. ஆனா தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்னவோ அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். சோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, நீ போ ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணு. சரி, இவரு என்ன பண்றாங்க, கடகண்டி இவங்க ஒரு வேலை பண்றாங்க. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ஆட்டுக்குட்டி தோல் எடுத்து அவன் தோல் மேல போட்டு இவங்க அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன பண்றாங்க, குக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கொடுத்து பிளஸிங்கும் என்ன பண்றாங்க, வாங்கிடுறாங்க அப்படின்றத பார்க்கும். இது நடந்துச்சு. ஆனா இந்த ஈசாக்கு என்ன பண்ணாரு அப்படின்றதுதான் அவர் கண்ணு தெரியல. இப்போ கண்ணு தெரியலனாலும் கூட என்ன நல்லா அவர் சொன்னாரு தெரியுங்களா பாருங்க, அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனாலும் அதை என்ன பண்ணல அவரு. சரி, என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா? அதை படிக்கிறது சார் 27:9. 2 நல்ல வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். இது யார் சொல்றது? இது ரெபெக்கா ஈசா கிட்ட சொல்றாங்க. மேல 27:3. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அங்காரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் எவ்விடத்தில் கொண்டு வா என்றார். பாருங்க, take your gear your quiver and go out into the open hunt, meet me some game போட்டுருக்காங்க. ஆக்சுவலி நீ போய் வேட்டையாடி then prepare a dish for me such as like and bring into me eat so that I may give you may innermost blessing. So innermost blessing before I die. அப்படி என்னன்னா, அதாவது மகத்துவமான ஒரு பிளஸிங் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்க நடக்குது. இப்ப என்னன்னா, இப்ப எங்க போக சொன்னாரு வேட்டையாடுறதுக்கு எங்க போக சொன்னாருங்க? எங்க போக சொன்னாரு? எது நீதான் மாட்டேன். எங்க போக சொன்னாரு? ஹவுஸ்தான். எங்க போக சொன்னாரு? வேட்டையாடுறதுக்கு எங்க போனோம்? வானத்துக்கலாம், காட்டுக்கு போனோம். காட்டுக்கு தானே போனோம். சரி, காட்டுக்கு போயிட்டு வேட்டையாட்டு கொண்டு வராரு. பாருங்க, இப்போ 9 படிக்குது சார். இல்ல சிஸ்டர், இல்ல சிஸ்டர். சிஸ்டர் அவர் கொண்டு வந்த பிறகு வர்றதுல அந்த சம்பவம் எங்க நடக்குது? 10ல படிங்க. படிங்க சிஸ்டர், படிங்க. இல்ல சிஸ்டர், அவர் டச் பண்ணி பாப்பார்ல. இப்போ நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புத்தியும் யார் சொல்றா? யாக்கோபு சொல்றாரு. இப்போ பாருங்க, டவுட் வந்துச்சு. ஏன்னா நான் எங்க போய் ஹண்ட் பண்ணிட்டு வரணும்? வனத்துக்கு போனா இவ்வளவு சீக்கிரம் இறை கிடைக்காதுன்னு யாருக்கு நல்லா தெரியும் அவருக்கு. போகணும், வனத்துக்கு போகணும், அதை வேட்டையாடி கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அது லேஸ்பட்ட விஷயம் இல்ல. சோ அதுல இத்தனை சீக்கிரம் உனக்கு எப்படி இறை கிடைச்சது அப்படின்னு திங்க் பண்றாருன்னா, இது பிளைண்டா இல்ல வேற ஒரு அறிவு யூஸ் பண்றதா?
அப்போ வேற ஒரு அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன பண்றாருங்க, கெஸ் பண்றாரு. வனக்கு போனா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றாரு. கரெக்டா? அப்போ கண்ணு தெரியலன்னா கூட வேற ஒரு சென்ஸ் இருக்குது. என்னங்க, மைண்ட்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற விஷயம் அவர் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காருங்க, சம்பாதிச்சு வச்சு இவர் என்ன பண்றாரு சொல்றாரு. நெக்ஸ்ட் சரி, இப்ப ஏன் டவுட் வந்துச்சு? இப்போ ஒரு டவுட் வந்துச்சு அவருக்கு. குமாரனே நீ உண்மையாவே ஏசாதானோன்னு ஏன் கேட்டாரு? அப்புறம் கரெக்ட், எப்படி பச்சிருக்கீங்க நீங்க? ஏன்னா யாவேன்றது வார்த்தை என்ன பண்ண முடியாது, ஏசா யூஸ் பண்ணல. யாவேன்ற வார்த்தையை யார் யூஸ் பண்ணதுனால, யாக்கோபு யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இவருக்கு டவுட்டே வந்துச்சு. புரியுதுங்களா? சோ அப்போ டவுட், உண்மையாவே நீ ஏசாதானா, இது சம்மந்தம் இல்லாத வார்த்தை வாயில இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் படிக்கிட்டு. அப்போ என்ன ஆகுது, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாருங்க லேர்ன் பண்ணி மைண்ட்ல வச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஓகே. அவரோட ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு வேர்டு, இன்னொரு டவுட் கூட இருந்துச்சு அவருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப பாருங்க நம்ம வீட்டுல சிக்கன் குழம்பு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சிக்கனுமே ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதா? நாட்டுக்கோழி போட்டிருக்காங்களா, பிராய்லர் கோழி போட்டிருக்காங்களா, தெரியுமா தெரியாதா? எப்படி சாப்பிட்டா தெரியும், கடிக்க சொல்லி என்ன ஆயிடுங்க தெரியும். அப்போ காட்டுல இருக்கக்கூடிய ஒரு விலங்குக்கும் மந்தையில வீட்டுல மேய்க்கக்கூடிய விலங்குக்கும் என்ன இருக்குங்களா, நிச்சயமா வித்தியாசம் இருக்கும்னு இது எக்ஸ்ட்ரா சொல்றாங்க ஸ்காலர்ஸ். அது சாப்பிட்டு கூட என்ன இருக்குல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவருக்கு டவுட் வந்துச்சு. டேஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா அறிவு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே அவருக்கு என்ன ஆகுதுங்க, ஒர்க் பண்ணுது. கண்ணுதான் இல்ல, ஆனா எல்லாமே என்ன ஆகுதுங்க, உள்ள இருக்கிற சென்ஸ் எல்லாமே வேலை செய்யுது. ஆனாலும் என்ன பண்ணாருங்க, டவுட் வந்துச்சா இல்லையா? இப்ப டவுட் எங்க கிளியர் பண்ணோம், எப்படி கிளியர் பண்ணோம் டவுட்ட? டவுட் வந்துச்சு இல்ல, டேஸ்ட்ல டவுட் வந்துச்சு, டச் பண்ணதுல என்னன்னா, என்ன மனுஷனுடைய ரோமத்துக்கும் விலங்குகளுடைய ரோமத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? முடி என்னதான் கொத்து கொத்தா இருந்தா கூட மனுஷனை தடி பார்க்கறதுக்கு ஒரு ஒரு குழந்தையான ஆட்டுக்குட்டியினுடைய ரோமத்துக்கும் நிச்சய வித்தியாசம் இருக்கும். அப்ப எல்லாத்துலயும் அவருக்கு டவுட் இருக்குது. டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும் இமீடியட்டா? ஒண்ணு கடவுள் கிட்ட கேட்கணும். அதுதான் சொல்லுவாரு. இப்ப அதான் ஒண்ணு கடவுள் கிட்ட கேட்கணும், இப்ப இல்ல யாருக்கிட்ட கேட்கணும்? வெரி குட். வேற யாரு இருக்கிறா? சரியா ரெகமே கிட்ட கேட்கல. அங்க உள்ளே ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்குது. இப்ப கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்க யாருதாங்க இவ, என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவா, ஏசாக்கு அகைன்ஸ்டா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கல. சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருங்க, ஏசாதானான்னு கேட்டு என்ன பண்ணிட்டாருங்க பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இப்ப பாருங்க, இத மாதிரிதான் இருப்பாங்க. எப்படின்னா இப்ப நான் இந்த கேரக்டரை யாருக்கு அப்ளை பண்றேன் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது ஒரு கேரக்டர் போனா எவ்வளவு சென்சிபிள் அப்படின்றத பாக்கலாம். பாருங்க, ஈசாக்கு நம்ம பேசுறோம்ல, ஈசாக்கு எவ்வளவு அசால்ட்டா இருந்தாருன்னு இப்ப தெரிஞ்சு பாருங்க. இதே இப்ப பாருங்க, இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கும் வயசாயிட்டு பிளைண்ட் ஆயிட்டாரு. அவரு எவ்வளவு கண்ணு தெரியலனா கூட எவ்வளவு சென்சிபிளா இருக்கிறாருன்னு பாருங்க. . 48:8 படிக்கிட்டு இருக்காரு. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னா, இப்ப எகிப்துல யோசேப்பு என்ன ஆயிட்டாங்க,
அவங்க செட்டில் ஆகி அந்த குழந்தைய அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க வந்துச்சு. யோசிப்போட குழந்தை பேர் இருந்தாங்க சைமன். யோசிப்போட பசங்க பேர் என்ன சொல்றீங்களா? யோசிப்போட பசங்க பேர் அபி, ஹாரி, மெனோரா, மெனாசே, எப்ராயிம். நம்ம இங்க பாடம் எடுத்துருக்கோம்ல, மனசாவும் எப்ராயிம். இல்ல யார் பெரியவங்க, யார் பெரிய பையன்? மனசே பெரிய பையனா? எப்ராயிம் கரெக்டா? கரெக்டா? கரெக்ட் தானே? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இப்போ ஜோசப் அவங்க அப்பா முன்னாடி என்ன பண்றாருங்க, பிளஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்துட்டு யாருக்கு இப்ப பாருங்க, ஏன் நான் இப்ப யாக்கோபு, யாக்கோபு முன்னாடி யார நிறுத்துறாருங்க, ரைட் ஹேண்ட்ல. இப்போ வலது கையில தான் பிளஸிங் ஆசீர்வாதம் பண்ணணும். இப்போ வலது கைக்கு முன்னாடி யார் நிக்கிறா? மனாசே. லெப்ட் ஹேண்டுக்கு முன்னாடி யார் நிக்கிறா? எப்ராயிம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ யாக்கோபு பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணும்போது என்ன எப்படி பிளஸ் பண்ணாருங்க? வலது கையை என்ன பண்ணிட்டாருங்க, உள்டாவா பண்ணிட்டாரு. இப்போ வலது கை வந்து யார் கை மேல போயிடுச்சு? எப்ராயிம் மேலயோ. இடது கை யார் மேல போயிடுச்சுங்க? மனாசே மேல போயிடுச்சு. இப்போ பிளஸிங் மாறிடுச்சு. அப்போ யாக்கோபு என்னது, யோசேப் சொல்றாரு, அப்பா தப்பா என்ன பண்றீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன இல்ல, கண்ணு தெரியல. எப்ராயிம் யாரு, மனசை யாருன்னு தெரியல. நான் கரெக்டா தான் நிக்க வச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா நான் கரெக்டா நிக்க வச்சிருவேன். வலது கைக்கு நேரா மனசையும், இடது கைக்கு நேரா எப்ராயிமையும். ஆனா திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, தெரியாம ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. மூவேர் வயதினால் இஸ்ரேலின் கண்கள் போயிடுச்சு. இப்ப பாருங்க, சரி இவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு சொல்லுங்க. கண்ணு தெரியல, கரெக்டா நிக்க வச்சிருந்தா மாத்தி பிளஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு யோசேப்? யாரு மனாசே, யாரு எப்ராயிம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரா இல்லையா? அதுக்கப்புறம் யாக்கோபு என்ன பண்ணாருங்க, யாக்கோபு என்ன பண்ணாரு? இல்ல அது அப்புறம் பிளஸ் பண்ணும்போது கட்டி அணைத்து என்ன பண்ணாருங்க, யாரு எப்ராயிம் பாப்பா எப்ராயிம். மனசேவா, மனசே ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாரா இல்லையா? ஒரு பிளைண்டுக்கு, ஒரு பிளைண்ட் கிட்ட நீங்க 100 ரூபாய் நோட்டு கொடுத்தாலும் அதே சைஸ்ல 200 ரூபாய் நோட்டு கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. நம்ம வேணும்னா 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு எது வித்தியாசம் தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடுங்க, இங்க இருந்து எத்தனை ஸ்டெப் வச்சா அடுத்த ரைட் வரும், அதுக்கு அடுத்த பிறகு லெப்ட் எத்தனை லெப்ட் வரும் அப்படின்னு கிளியரா என்ன ஆயிடுங்க, கரெக்டா தெரிஞ்சிடும். ஒரு டைம் ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம்ல தான் நினைக்கிறேன், பெரிய பிளைண்ட் மட்டும் அவங்க பத்தி கேட்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, சார் உங்களுக்கு ரொம்ப சவுண்டு, எந்த சவுண்டு சார் ரொம்ப நல்ல சவுண்டு பிடிக்கும் சார்? சார் இது தண்ணி டேப்ல இருந்து குடம் ரொம்ப பொழுது கடைசியா தொக்கு தொக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் சார், அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு. நம்ம அதெல்லாம் கவனிச்சிருக்கோம். தண்ணி ரொம்ப சொல்ல வாட்டர் டேப்ல இருந்து தொக்கு தொக்குன்னு ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அட போவீங்க அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க சவுண்ட், அந்த பிளைண்ட் போயிடுச்சுன்னா கூட அவங்களோட சவுண்ட வச்சு எப்படி என்ன பண்றாங்க, கரெக்டா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஆல்மோஸ்ட் நம்ம யாக்கோபு என்ன பண்ணிருக்காருங்க, இப்ப கண்ணு தெரியல அப்படின்னு போது சொல்ற ஒவ்வொரு வேர்டுமே எப்படி இருக்கணுங்க, இப்ப மனசேனா மனசேன்னு புடிச்சுக்கணும். எப்ராயிம்னா இது யாரு, எப்ராயிம்னு என்ன ஆயிடுங்க, கட்டு. இதுக்கு சரி கட்டி எனக்கு போல தெரிஞ்சிச்சு, அடுத்த சந்ததி எப்ராயிம் தான் யாருக்கு தெரியும், கரெக்ட். யாக்கோபுக்கு நல்லா தெரியும், ஏன்னா காடோட ப்ராமிஸ் அப்படிதான். யாக்கோபுக்கு தான் சாரி எப்ராயிமுக்கு தான் என்ன அவங்க கரெக்டா யாக்கோபுக்கு தெரியும். அப்போ எப்ராயிம கரெக்டா சூஸ் பண்ணாரு. கண்ணு தெரியலனா கூட அவங்க இன்னர் சென்சிபிளால யாருக்கு எப்படி கொடுக்கணும்ன்றத விஷயத்தை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. அப்போ கண்ணு தெரியலனா கூட இப்ப எப்ராயிம்னு ஒரு டைம் சொன்ன பிறகு என்ன ஆச்சுங்க, புடிச்சாரு. இவர் எடுத்து மாத்தி வச்சா கூட யோசேப்பு கரெக்டா கை என்ன பண்ணிட்டாருங்க, மாத்திட்டாரு அப்படின்றத பாப்போம். இதுல இப்ப யார் பெஸ்ட்டுங்க, யாக்கோபு பெஸ்டா ஐசக் பெஸ்டா? யாக்கோபு தானே பெஸ்ட். அப்ப
ஐசக்கு என்ன சொல்றீங்க, எவ்வளவு பெரிய தேவனுடைய யாரு, ஆபிரகாமுடைய ஸ்ரீல வாக்குத்தத்தத்தினுடைய ஆளு, அவரையே நீங்க என்ன சொல்றீங்க, சென்ஸ் இல்லாத மனுஷன் சொல்றீங்க. உண்மைதான், உண்மைதானே, கரெக்ட். ஆக்சுவலி ஏசாக்கா பிளெஸிங் போனோம், யாக்கோபுக்கு தான் பிளெஸிங் போனோம். அப்ப நீ வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு யார கூப்பிட்டுறீங்க, ஏசாவை கூப்பிட்டா எப்படிங்க? அப்போ தேவனோட திட்டத்தை மாத்துறாரு தானே. அப்ப தேவன் ஒரு திட்டத்தை மாத்துறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரா இல்லையா? அப்ப பாருங்க, ஒரு சென்ஸ் போயிடுச்சு, வயசாயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சுங்க, சரி இவன் ஏசா இல்லன்னு தெரிஞ்சு, சரி உன்னுடைய ஆங்கிலாவது நீ கரெக்டா இருக்கணுமா இல்லையா? அதுவும் கிடையாது. பாத்தீங்களா, இது டபுள் மைண்டட் மாதிரி ஒரு விஷயம். சென்ஸும் யூஸ் பண்றது கிடையாது, கரெக்டா தேவன் சொல்ற விஷயத்தையும் என்ன பண்றது கிடையாதுங்க. காமன் சென்ஸும் இல்ல, தேவனுடைய அறிவும் இல்ல அப்படின்ற மாதிரி அது பாடம் அப்ளை ஆகும். சரி, இது குறித்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு 2 பிளைண்ட் படிச்சு இது ஸ்பிரிச்சுவல் மீனிங் நம்ம போகும்போது அவங்க எப்படியாப்பட்ட ஜனங்கள் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும் பாருங்க. அடுத்த 2 பிளைண்ட் யாருன்னு சொல்லுங்க. ஏலி, அகிஜா. அகிஜான்னு போட்டிருக்கு. அகியான்னு தமிழ்ல இருக்கும் அகியா, இது வந்து அகிஜா இங்கிலீஷ்ல. சோ ஏலி, இப்ப பாருங்க, ஏலி பாருங்களேன், அவர் எவ்வளவு ஏலி என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிள் இருந்தா சொல்லுங்க. கிட்டத்தட்ட என்ன கேட்டீங்கன்னா ஆசாரியன் தான் அவரு. ஒட்டுமொத்த என்ன இருக்குன்னா இஸ்ரேலுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், இஸ்ரேலை வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறார். இப்ப எது நடந்தாலும் அது காரணம் யார் தான், ஏலி தான். அப்போ எவ்வளவு அறிவா செயல்படணும். கூட நானும் சொல்லி ஒரு விஷயம் பேசிட்டு என்னன்னா, ஒரு லோகோ பைலுக்கு எப்படின்னா வெளியா ரிட்டன் எக்ஸாம் மட்டும் கிடையாது. அந்த ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்குங்க, ஆப்டிடியூட் எக்ஸாம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜிக்கலாவே என்ன ஆகணும், எக்ஸாம் எழுதணும். அதாவது இவரு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவரு வெறும் லிட்டரல் மட்டும் கிடையாது. அதாவது என்ன சொல்றது, இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நம்ம பசங்க எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, படிச்சு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்றது, டப்பா அடிக்கிறது, மனப்பாடம் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றதுங்க, வாட் இஸ் குரோமோசோம்னா குரோமோசோம் இஸ் என்ன அப்படி சொல்லி எழுதிட்டு வந்துருக்கீங்க இல்லையா? அது மாதிரி கிடையாது ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றது. நீங்க இது வரைக்கும் என்ன படிச்சீங்க, இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன படிச்சீங்க, படிச்சதை எவ்வளவு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? உளவியல் ரீதியா ஆப்டிடியூட்ன்றது உளவியல் ரீதியா எந்த சைட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் என்ன உங்களுக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்படியாப்பட்டவங்க தான் என்ன பண்ண முடியும். ஏன்னா இவர் எத்தனை பேர் ஏற்றிட்டு போற ஒரு ட்ரெயின் பைலட், ஒரு ட்ரெயின் எத்தனை பேர் ஏறுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் உயிர் யார்கிட்ட இருக்கு. அப்ப அவர் எவ்வளவு சென்சிபிளான ஒரு ஆளா இருக்கணுமா இல்லையா, எவ்வளவு புத்தி கூர்மை இருக்கணும். கண்ணுன்றது விட்டுருங்க, புத்தி கூர்மை அதிகமா இருக்கணும், புரியுதுங்களா? அவருக்கு எல்லா விதத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அவருக்கு என்ன இருக்கணுங்க, கண்ணு தெரியணும், அதுக்கு தேவை மைண்ட் கரெக்டா அலாட்டா இருக்கணும். எந்த விதத்துல இருந்து எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வந்தா கூட அதை கரெக்டா என்ன பண்ணணும், கிளியர் பண்ணிட்டு பக்காவா எடுத்துட்டு போகணும். அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு நல்ல சென்சிபிள் பர்சன் வேணும். அதனாலதான் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறது. இப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இதுல கூட இருக்கிறாங்க, நம்ம என்ன சொல்றதுங்க, குரூப் 2 குரூப் 3 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கூட ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். என்ன ஃப்ளோரா எப்படி ஓகே. சோ அப்போ ஒரு இஸ்ரேலுடைய ஆசாரியன் எவ்வளவு சென்சிபிளா இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒருத்தரை பார்த்தாலே என்ன ஆயிடுங்க, அவங்க கிட்ட வந்தாலே இல்ல அவரோட ஆட்டிடியூட தூரத்துல இருந்து பார்த்தாலே இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சாலே என்ன ஆகணுங்க, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் கிட்ட எதுக்காக வரான், இவனுடைய நோக்கம் என்ன, இவன் எப்படி செயல்படுவான் அப்படின்றதுல என்ன பண்ணுவான் கண்டுபிடிக்கணும். ஆனா இவரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னாக்கா, ஆலயத்துல வந்து ஒருத்தருக்கு பிரேயர் பண்றதே இவருடைய பார்வைக்கு எப்படி தெரியுது, யாரோ ஒரு பொம்பளை என்ன பண்ணிருக்கீங்களா குடிச்சிட்டு புலம்புற மாதிரி தெரியுதான் இவருக்கு. அந்த மாதிரி இவரு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் இவருடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்காருன்னா, எப்படி வளர்த்தாருங்க, எவ்வளவு சென்சிபிளான ஒரு பதவியில இருந்துட்டு பிள்ளைகள் என்ன பண்றாங்களா, சரியா வளர்க்கலன்னா ரொம்ப சரியா வளர்க்கல. அவரு பலிப்பீடத்துல இருக்கிற மாம்சத்தை அந்த சூளத்தை வச்சு என்ன பண்றாங்களா, சாப்பிட்டா பரவாயில்ல, எப்படி சாப்பிட்டாங்களா, அதாவது கொழுப்பு தகனிக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்களா. ஏன் கொழுப்பு தகனிக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க, யாரும் கொழுப்பு எல்லாம் சாப்பிடுறீங்க, கொழுப்பு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்,
சேச்சு போயிடும். கொழுப்போட கூடுறான்னு என்ன பண்றானா எடுத்துட்டு போற ஆலயத்தினுடைய பிரகாரத்துல வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தேவன் பார்த்தாரு, என்ன பண்றீங்க இவ்வளவு தூரம், என்ன பண்றதுங்க, என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க, விட்டாரு. பாருங்க, இது யாருக்காக விட்டாருங்க, ஏலிக்காக விட்டாரு. ஏலியுடைய சென்ஸ் எவ்வளவு தூரம் தேவனை குறிச்சு வைராகியமா இருக்கு அப்படின்றத பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா ஒரு குழந்தை வந்து இப்படி பண்ணுது அப்படின்னாக்கா அது கேட்க கூட இல்லையா, அது ஆலயத்துல எடுத்துட்டு போயிட்டு பிரகாரத்துல விபச்சாரம் பண்றேன்னா அது கூடவா கேட்க மாட்டோம் ஒரு தகப்பனு. இந்த மாதிரி ஒரு இப்படியா இருக்கட்டும், ஒரு ஆசாரியன்ற ஒரு ஆசாரியனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இவரு. இப்ப பாருங்க, அதனால என்ன ஆச்சு தெரியுமா, ஏலி பாருங்க என்ன ஆச்சுங்களா, அதனால இல்ல என்ன ஆச்சுன்னா, சந்ததி வரலன்னா கூட பரவாயில்ல. 1 சாமுவேல் 1:12 இருந்து படிங்க. சரி, இல்ல இது வந்து இது இன்னொன்னு இருக்கு இல்லையா, அந்த டைம்ல தேவனுடைய வார்த்தை இல்ல. 1 சாமுவேல், நானும் கொஞ்சம் வயசாயிட்டேன், மூக்கு நிமிஷமா பிளைண்ட் ஆயிடுச்சு. 1 சாமுவேல் 3 பாருங்க, 3 அதிகாரம் 1வது வசனம். இல்லையே 1 சாமுவேல் 3 இது 1 சாமுவேல் பேலியாளின் மக்களா இருந்தாங்க. அப்ப 4:11 படிங்க. இல்ல சிஸ்டர், இல்ல இருங்க இருங்க, இது பாருங்க எனக்கு கரெக்டா இருக்குது. இந்த 1 சாமுவேல் 3:1 in those days the word of Yahweh was rare, prophecy was not widespread. இருக்கா? ஓகே ஓகே. லாஸ்ட்ல வந்து இது ஆக்சுவலி அது சாமுவேலே வரல, இல்ல சாமுவேல் பணியுடைய செய்து கொண்டுதான் பசுமை இல்லை, டைரக்டாவே அந்த லாஸ்ட் டைம்ல. அப்போ அவருக்கு என்ன வயசுங்க, கிட்டத்தட்ட 99 வயசு. அதுவும் வசனம் இருக்கு பாருங்க, 99 வயசுல அவரோட கண்கள் எல்லாம் மங்கி போச்சு அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்ல என்ன இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. எங்க இஸ்ரேல்ல தேவனுடைய வார்த்தையே இல்ல. ஏன் ஏன்னா ஏலி சரியில்லை, ஏலி சரியில்லாததுனால தேவனுடைய வார்த்தை இல்ல. தேவனுடைய வார்த்தை இல்லாதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவன் இன்டராக்டே பண்ணல யார் கூட, இஸ்ரேல் ஜனங்கள் கூட இன்டராக்ட் பண்ண வேண்டிய ஆளே எப்படி இருக்காங்க, புத்திமதி கண்ணும் தெரியல, உள்ள இருக்கிற எந்த புத்தியுமே என்ன ஆச்சுங்க, புத்தியும் தெரியாம போயிட்டு இருக்குது அப்படின்றதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, கடைசியா பெலிஸ்தியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெலிஸ்தியர்கள் பெட்டியை குடிச்சிட்டு போயிட்டு பிறகு என்ன ஆனாருங்க கேள்விப்பட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. 4:15 படிங்க, 1 சாமுவேல் 4:15. ஓகே சரி, கண்ணு மங்கி போலாம், ஆனா உள்ளான மைண்ட், உங்களுடைய சென்சிபிள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய தேவனை குறிச்சதான வைராக்கியம் அதெல்லாம் மங்கி போலாமா, அது போகவே கூடாது. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இது நம்மளுக்கு வயசாயிடுச்சுனாலே வயசானவங்கள ஒதுக்கி வைப்போம் இல்ல, எதுக்காக ஒதுக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். சரி, குறிப்பிட்ட எவ்வளவு வயசாயிடுச்சுன்னா, எவ்வளவு வயசு ஆச்சுன்னா வயசானவங்கன்னு சொல்றோம். அப்போ 50யா, 50 வந்தாலேவா 50ன்றாரு, என் கால 50 வந்துச்சு இல்லையா, 80க்கு மேலயா, இதான் சார் நீங்க சொல்றீங்க.
அங்க 50 இன்னும் டச் பண்ணல. அப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னாக்கா ஒரு 65க்கு மேல போச்சுன்னா என்ன ஆயிடுங்க? 65க்கு மேல ஆச்சுன்னா என்ன ஆகுங்க? கன்ஃபார்ம் இல்ல வயசானவங்க. சரி, ஏன் வயசானவங்கள ஒதுக்கி வைக்கிறோம் நம்ம? புத்திமதி சொன்னா நல்லதுதான், கரெக்டா சொன்னா எடுத்துக்கலாம். சொன்னதே திருப்பி திருப்பி என்ன பண்றதுங்க? சொல்லிட்டு இருந்தாங்கன்னா புத்திமதி சொன்னா பரவாயில்ல, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லினா இருப்பாங்க. சின்ன விஷயத்து கூட இல்ல. இப்போ என்னன்னா அவங்களுக்கு பயம். இப்ப பாருங்க, அவங்களுக்கு பயம் இருக்குப்பா. அதனால நம்மளும் என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம்னு நினைச்சுட்டு அதையே நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு கோவம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரோடு கிராஸ் பண்றது கூட நம்ம கிராஸ் பண்ணுவோம் தெரியுமா? அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளே கிராஸ் பண்ண விட மாட்டாங்க, அவங்களே கிராஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்க வந்தாலே என்ன ஆயிடுங்க? கொஞ்ச நாள்ல சொல்லி ஆயிடும். கரெக்டா? அப்ப என்ன பண்ண மாட்டோம்? அவங்க சொல்றது கேட்க மாட்டோம், சொல்றதை கேட்க மாட்டோம், அவங்க பேசுறத என்ன பண்ண மாட்டோம், அவங்க அட்வைஸ் கேட்க மாட்டோம். சரி, இது எத்தனை வயசுக்கு மேல ஆவரேஜா? 65. வேற நீங்க 80 உறுதியா இருக்கிறாங்க. வேற எவ்வளவு வயசுங்க? வேற எவ்வளவு வயசு? 60 வயசு? 60 வயசு? ஓ 60. அதுதான் நான் சொல்றேன், நீங்க புரியல உங்களுக்கு. நாங்க 50-50 இருக்கிறோம். சரி, அப்போ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆவரேஜா ஒரு 60 வயசு தாண்டிடுச்சுனாலே என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிறவங்களுக்கு 45 வந்தாலே என்ன ஆயிடுதுங்க? நான் அவ்வளவுதான் தோல்ல சுரிக்கிட்டு இப்பவே காடுவா வந்து வீடு இப்போ வந்து முட்டி வலி வந்துருது, அது வந்துருது, இது வந்துருது. அதனால ஆயிடுதுல்ல. நம்ம காலத்துல 60 வந்தாலே ரொம்ப வயதானவங்க ஆகி போயிடுறோம். அது அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சுயநலவே என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இருந்தது. மற்றவங்களை பத்தி அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நம்ம திருப்பி சொல்றோமே, அவங்க அது இரிட்டேட் ஆகுமேன்ற திங்கிங்லாம் அவங்களுக்கு என்ன ஆகாதுங்க, வராது. எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிப்பாங்க, திரும்பி ரிட்டர்ன் போற மாதிரி ஆயிடுவாங்க. கரெக்டா? ஒரு 60 வயசு மேல இப்பயே நடந்துடுறாங்க, சைல்டுக்கு போற மாதிரி ஆயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுங்க, அறிவு புத்தி கூர்மை கம்மியாயிடும், வயசு நிமித்தமா மூவ்மெண்ட் நிமித்தமா அப்படியே ஆயிடுங்களா. அப்ப யாருமே என்ன பண்றது இல்ல, அவங்கள பெரியவங்கள மதிக்கிறதுல ஏன் மதிக்க மாட்டாங்க? எப்படி மதிப்பாங்க? ஏன்னா எப்படி மதிப்பாங்க? அப்போ நான் இன்னும் எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லி சொல்ல முடியும். சென்சிபிளா இருக்க முடியுமா முடியாதா? அப்போ மிஸ்டேக் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்டதான் எங்க இருக்குது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப வேதம் ஏதோ நமக்கு இடம் வருதுங்க, சொல்ல வருது. அது மனுஷன் தவறி விட்டானா, மனுஷனை கொஞ்சம் வயசாச்சுனாலே என்ன ஆயிடுவான்? அவன் ஒண்ணு கண் பார்வை போயிடும். அதுக்கப்புறம் எல்லா சென்சிபிளும் மங்கி போறதுக்கு யார் தான் காரணம்னா மனுஷன் தான். அப்போ அந்த சென்ஸ் நம்ம மங்க விடக்கூடாது அப்படின்றதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பாடம். சரிங்களா? அப்போ பாருங்க. சரி, கருணாநிதி சொல்லிட்டீங்க. வேற இப்போ லேட்டஸ்டா ஒரு பீக்ல அப்துல் கலாமா, அது மாதிரி என்ன ஆச்சு? அவர் கூட வயசானவர் தான், ரொம்ப சென்சிபிளான பர்சன். இந்த ஈரானுடைய லீடர் ஒருத்தர் இருந்தா தெரியுமா, கமேனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல கேள்விப்பட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட அவருக்கு 86 90 வயசுக்குள்ள, 86 90 வயசுக்குள்ள. இத்தனைக்கும் அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர், அவருக்கு கேன்சர் இருந்து. ஆனா என்ன மாதிரி அவருக்கு ரூல் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு கிங்டம் ஈரான். அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிலேயே கொஞ்சம் பலமான கண்ட்ரின்னா யாருங்க பாருங்க. அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவரு கிடையாது பவர்ஃபுல் லீடரு. அதுல இவர் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு மனுஷன், இஸ்லாமிக் லீடர். பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் கூட இவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேர்ல பிரின்சிபிளான பர்சன்ஸ் சொல்லிட்டே போல. அவரு ஆல்மோஸ்ட் 60 65 அவர் பாக்குறது கொஞ்சம் எங்கேயா இருக்காரு. நான் சொல்ல ரொம்ப முதிரான வயசு, 80 அப்ப அவ்வளவு முதிர்ச்சியான வயசுக்கு போன பிறகு கூட கை கால்கள் தான் செயல்படாம இருக்குமே தவிர, பட் அவருடைய அனுபவமும் அவங்க இன்னர் சென்ஸ் கரெக்டா என்ன ஆயிட்டு இருக்குங்க, ஒர்க் பண்ணும். அது ஒர்க் பண்ண விடாம மனுஷன் விட்டுறதுனாலதான் அது ஒர்க் பண்ணாம இருக்கு. அதாவது பாருங்களா, ஆதாம் நிமித்தம்
நம்முடைய தோல் சுருங்கும். 6ஆம் நிமிடத்தில் நம்முடைய கண்கள் பார்வையடையும். அதுல தேவ பக்தி உள்ளவர்களும் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா ஐசக்கு யாக்கோபுக்கே என்ன ஆயிடுச்சுங்களா, முதிர் வயதான பிறகு கண் மங்கி போச்சு அப்படின்னு சொல்லி தான் பாக்குறோம். அப்ப நம்ப மாட்டேன் அதுல விதிவிலக்கு. நம்மளுக்கும் கண் சுருங்கும், நம்மளுக்கும் கிட்னி செயல்படாம போகும், நம்மளுக்கும் தோல் சுருங்கும், கண்ணு தெரியாம போகும். எல்லாமே என்ன ஆகும், பாவத்தினுடைய சம்பளத்தினால அது எல்லாமே வரும். பட் ஒண்ணு மட்டும், சாகுற வரைக்கும் அந்த இன்னசென்ஸ் சாகவே சாகாது. அது சாக அடிக்க விடுறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம தான். அப்போ நம்ம சவுண்ட் மைண்டடா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பாடமாச்சா. அப்போ ஏலிக்கு இவ்வளவு வயசாச்சு, கண்ணு தெரியாம போச்சு. பட் கண்ணு லிட்டரலாவும் கண்ணு தெரியல, ஸ்பிரிச்சுவலாவும் கண்ணு தெரியல. ஸ்பிரிச்சுவலா கண்ணு தெரியலன்றது காரணம் அது என்ன உதாரணங்க, தேவன் அவர்கிட்ட இடைப்படவே இல்லை, தேவனோட வார்த்தையே அங்க வரல அப்படின்னு சொல்லிட்டா பார்க்கும். இது ஒரு உதாரணம். அகீஜா பத்தி பார்க்கும் பொழுது அவரும் வயசாயிடுச்சு, மூப்பை நிமித்தமா என்ன ஆயிடுச்சுங்களா, கண் தெரியாம போச்சுங்களா. பாருங்க, இது மட்டும் படிச்சுங்களா. 1 ராஜாக்கள் 14:4. பாருங்க, அகீஜா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தீர்க்கதரிசி. அகீஜான்ற ஒரு தீர்க்கதரிசி. இப்ப அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண் வயசாகி கண்ணு தெரியாம இருக்கிறாரு. அவரை மீட் பண்றதுக்கு மாறு இடத்துல யார் வராங்க, ரெகேமியாவுடைய யெரொபெயாமுடைய, எனக்கு ரொம்ப நாள் இந்த லெப்ட் ரைட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பைபிள்ல ரெகேபயாமோ யெரொபெயாமோ பயங்கர கன்ஃபியூஸ். யாரு ரெபெயாம், யாரு 10 கோத்திரத்துக்கு யாரு 10 வீடு, ஜெரோபயாம். இது இங்கிலீஷ்ல வந்துருக்கும், ஜெரோபயாம். கரெக்டா? 2 கோத்திரத்துக்கு ரெகபயாம். இது ஜே, அது 6. அப்போ ஜெரோபயாம் என்ன பண்ண, ஜெரோபயாமுடைய மனைவி அகீஜா வீட்டுக்கு மாறு இடத்துக்கு வராங்க. மாறு இடத்துக்கு ஏன் வராங்க அப்படின்னா கீழே படிங்க. சரி, இப்ப ஏன் யாரெல்லாம் ராஜாக்கு தெரியல கேட்டீங்கல்ல, சொல்லுங்க. இப்ப என்னன்னா இந்த ரெகேபயாமுடைய ஜெரோபயாமுடைய மனைவி மாறு வேட போட்டுக்கிட்டு அகீஜா வீட்டுக்கு ஏன் வந்தாங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்ப குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்றத இந்த தீர்க்கதரிசி கிட்ட கேட்கறதுக்காக வராங்க. சரிங்களா? ஏன் இவங்கதான் ராணியாச்ச, 10 கோத்திரத்தை ஆள்றவங்களாச்ச. தடபுடுன்னு என்ன பண்ணலாம், தேர் கூட்டிட்டு வந்தா அகீஜா ரத்த கம்பளம் போட்டு அவர் என்ன பண்ணிருப்பாங்க, வர வச்சிருக்கலாமே. ஏன் மாறு இடத்துல வந்திருக்காங்க? என்ன சாமலாம் கொஸ்டின் தானே. ஏன் மாறு இடத்துல வந்திருக்காங்க? ஏன் மாறு இடத்துல வந்தாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குது. யாருக்கும் அகீஜாக்கும் ரெகபயாமுக்கும். 1 ராஜாக்கள் 1ல இருந்தே படிக்கலாம். 1 ராஜாக்கள் 14 1ல இருந்தே படிக்கல. இல்ல கொஞ்சம் அப்போ அந்த காலத்துல 1 ராஜாக்கள் 11 29ல இருந்து 39 வரைக்கும். மூப்பு நிமித்தமாக
அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படின்னு வச்சுக்க. இப்ப என்ன ஆச்சு, யாரெல்லாம் கவனிச்சிங்க, 2 பேரும் வயல்வெளியில மீட் பண்றாங்க. இவர்கிட்ட இந்த புது சால்வைய எத்தனை துண்டுகளை வெட்டினாருங்க? 12 வெட்டி 2 தனியா பிடிச்சு 10 எடுத்து இவர்கிட்ட கொடுத்து என்ன அட்வைஸ் பண்ணாருங்க? என்ன அட்வைஸ் பண்ணாரு? அந்த 2 கோத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? தாவீதினுடைய வழிகளில் நடக்காம இதை அஸ்தோத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தேவன் 10 கோத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிறாரு. அதனால நீ என்ன பண்ணாத, அதான் நீ என்ன பண்ணாத. ஏன் இங்க கம்பேர் பண்ணி சொன்னாரு? அந்த மாதிரி நீ என்ன பண்ணிடாத, நடக்காதன்னாரு. எப்படி அந்த 2 கோத்திரம் பண்ணுதோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணாத, 10 கோத்திரத்தை வழி நடத்திட போற. ஏன்னா தேவன் உங்ககிட்ட இந்த 10 கோத்திரத்தை கொடுக்கறதுக்கு என்னவா இருக்கிறாரு? சித்தமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது அவர்கிட்ட கொடுக்குறாரு பாருங்க. ஆக்சுவலி இந்த வசனம் நான் இப்ப இந்த படிக்கதான் படிச்சேன். ஏன்னா ரெகபியாம் கிட்டயும் ஜெரபயாம் கிட்டயும் என்ன பண்ணிருக்காருங்க? தேவன் அந்த 10 கோத்திரத்தை கொடுக்கறத ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமா சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த இப்போ எங்க எடுத்துட்டீங்க? 14:4 அது கொஞ்சம் அடுத்த வருஷம் 5வது வருஷம் படிச்சு இதை விட்டாங்களே சிஸ்டர், அதுல இருந்து படிங்க. இல்ல இல்ல அப்ப விட்டீங்களா? அதுல இருந்து 11:29 இருந்து படிச்சீங்களா? அதுல எங்க விட்டீங்களா? அதுல இருந்து படிங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாரு தேவனா? பக்கா ப்ரிப்பரேஷனா என்ன சொன்னாருங்க? அந்த மாதிரி அந்த 2 ஜாதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவங்கள நான் மன்னிச்சிருவேன். ஆனாலும் இப்போ அவங்க செஞ்சுட்டு இருக்க தவறு மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அந்த 10 கோத்திரத்தை கொடுக்குறாரு. ஆனா என்ன பண்ணாரு ரெகபியாம்? எங்க ராமே என்னது அந்த பார்டர், என்ன பார்டர்? இஸ்ரேல் ராமே பாடல்ல இருக்கிறாரு. அங்க கண்ணு குட்டிய வச்சுட்டு என்ன பண்றீங்க? அங்க போவாதீங்க, இஸ்ரேலின் தேவன் இங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வணங்குறாரா இல்லையா? என்ன மாதிரி பாருங்க. சரிங்களா? இப்படி வணங்கிட்டு மாதிரி 10 கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க? டோட்டலா சோரம் போக வச்சுட்டாரு. சரிங்களா? இப்ப புரிஞ்சுச்சா ஏன் ரெகபியாம மாவு வேற இடத்துல உங்களுடைய மனைவி அமைச்சாருன்னு? இப்ப என்ன ஆச்சுன்னா ரெகபியாமுக்கு தேவன் விடுவாரா? அவ்வளவுதான். இப்ப குழந்தை என்ன ஆச்சுக்கலாம்? இப்ப ரெகபியாமோட குழந்தை, ஜெரபியாமோட குழந்தை, வியாதி ஆயிடுச்சு. என்ன வியாதின்னு என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, இந்த வியாதி என்ன வியாதியோ என்று அறியணும்னா ஒருத்தர் தெரியும். ஏன்னா அதையும் சொல்லி அனுப்புறாரு ஒய்ஃப் கிட்ட, நான் இந்த 10 கோத்திரத்தை ஆளுன்னு ஏற்கனவே முன்னறிவித்து சொன்ன அகிஜா அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட போன்னு. கரெக்டா? அப்போ அந்த அகிஜா கிட்ட போனேன்னா குழந்தைக்கு இப்போ டைபாய்டு ஃபீவரா, இல்ல மலேரியா ஃபீவரா, இல்ல இது என்ன வேற ஏதாவது பிளட் கவுண்ட் கம்மி ஆயிடுச்சா அப்படின்னு யார் டயக்னோஸ் பண்ணுவா? இப்ப கிளியரா அகிஜாக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவா போன்றாரு. இப்போ இருக்கிற சென்ஸ் இப்போ ஒர்க் பண்ணு இல்லையா, அகிஜாக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் இல்ல 10 கோத்திரத்தை தேவன் வான் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஆனா நீ அதை என்ன பண்ணிட்ட?
உன் வழிக்கு இஷ்டப்படுங்க சொல்லி கொடுக்குறாரு. அந்த அஸ்ரோத்து ஐயா ஜே தான் எனக்கு ஜே அது ரே எரபையாமா. ஓகே ஓகே. அப்ப என்னன்னா 10 கோத்திரத்தை தப்பா வழிநடத்தாத போறேன்னு வான் பண்ணி கொடுத்த என்ன இருக்கு கொடுத்துட்டேன்னா இப்ப எந்த மூஞ்சி வச்சு இவரு எங்க அகிஜா கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு, குழந்தைக்கு ஜுரம் ஆச்சு, குழந்தைக்கு என்னன்னு பார்த்து சொல்லி கேட்க முடியுமா? இது மாதிரி பாருங்க, பர்சனலா நம்ம லைஃப் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆக்டிங் நம்மளும் கூட பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணலாம்? அகிஜான்றது இங்கிலீஷ், அகியான்றது வந்து தமிழ். தூய தமிழ்ல என்னன்னு தெரியல. இப்ப மேட்டு வரலாம். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அகிஜாக்கு பேஸ் இல்லாதனால இது மாதிரி எல்லாம் நீங்க விட்டீங்கன்னா நான் திருப்பி மனசுல இருந்து மாட்டுவேன். ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வந்துட்டு இருக்கேன்னா அது எங்க நான் மறந்துட போறேன்னு நான் அதனால ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்க, நீங்க ஏதாவது சின்ன தப்பு தான் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. அகிஜா இதெல்லாம் நீங்களே மாத்தி வச்சுங்க. இப்போ மனைவி என்ன ஆகுதுங்க, இப்ப அதை நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கோம். அப்ப அகிஜா மாறு இடத்துல போறாங்க. மாறு இடத்துல போயிட்டாங்களா, சரி ஏன் அவருக்கு பேச இல்லைன்னு புரிஞ்சுச்சிங்களா? எப்படி பேச பண்ண முடியும் தேவன் அவரால? எப்படி அதை தீர்க்கதரிசி பேஸ் பண்ண முடியும்? அப்போ இந்த விஷயம் யாரு கேட்டா தெரிஞ்சிடும். எங்க போயிருப்பாரா? ராஜா தானே, உலகம் முழுக்க போய் சுத்தி மறந்து தேடி இருப்பாரு, எங்கேயுமே கிடைச்சிருக்காது. கடைசியில ஞாபகம் வந்திருக்கும். இதுதான் நம்முடைய நிலைமையும். கடைசியில எங்க போறாருங்க, போ அகிஜா கிட்ட மாறு வேடம் எடுத்து போ. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா போனா என்ன பண்ணுவாருங்க, கண்டுபிடிப்பாரு. அப்புறம் காரி மூஞ்சில தூக்குவாரு, செருப்பாலே அடிப்பாரு. உண்மையதான். என்ன மாதிரி தவறு செஞ்சுட்டு வந்துருக்கு நீ ஒட்டுமொத்த இஸ்ரேலே அந்த பண்ணாரு அவரு. என்ன மாதிரி தீட்டி அனுப்புறாருன்னா அகிஜா, அந்த மாதிரி தீட்டி அனுப்புறாரு பாருங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம ரெகேபியான் ஸ்டோரி, ஜெரோபியான் ஸ்டோரி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இங்க மெயின் கேரக்டர் யார படிக்கிறோம், அகியாவை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வர்றாருங்களா, இப்போ வயசு நிச்சயமா ஒரு சென்ஸ் ஒர்க் பண்ணல, கண்ணு ஒர்க் பண்ணல. இப்போ தேவன் ஏற்கனவே இவர்கிட்ட என்ன பண்ணிருக்காருங்களா சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னு என்ன மாறு இடத்துல வருவாருன்னு சொன்னாரு. இந்த டைமுக்கு வருவான்னு சொன்னாரா? இந்த டைமுக்கு வருவான்னு சொன்னாரா? சரி, மாறு இடத்துல சொல்றேன், என்ன பிரச்சனையோட வருவான்னு சொன்னாரா? சொல்லல. மாறு இடத்துல வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ பாருங்க அகிஜாவோட சென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, வெரி குட். 14வது சவுண்ட வச்சு என்ன பண்ணிட்டாருங்க, கண்டுபிடிச்சிருப்பாரு. என்ன ராணி நடக்கிறா பாரு அப்படின்ற பாருங்க. இல்லைங்களா, ராணி நினைப்பா அப்படின்ட்டு ஆக்ட் அந்த அந்த வர ஸ்பீட வச்சு அவர் என்ன பண்ணாருங்களா கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் உன்னை அந்நியஸ்தியா காமிக்கிறது என்ன? அப்பனா நீ என்ன சாரி எல்லாம் மாத்திட்டானே வந்திருப்பாங்க. அப்போ வேற வருட கண்ணு தெரியல, ஆனா என்ன ஆகுதுங்க, வேற சாரியில என்ன பண்ணிட்டாருங்க, மார்வெட்ல வருவாருன்னு தெரியும். பட் என்ன டைமுக்கு வருவாங்க, இவங்கதான் வருவாங்கன்னு தெரியுமா? அந்த நடைய வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணு மார்வெட்ல வரான்னு எப்படி தெரியும்? நீதான் இப்ப பாருங்க நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, இதுதான் அகிஜா, இவதான் மார்வெட்ல வரான்னு எப்படி தெரியும்? அகிஜா என்ன சேத்துல உண்டு பிறந்தா வந்திருப்பாங்க, ட்ரெஸ் தான் வேற சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பர்ஃபியூம் என்ன மாதிரி பர்ஃபியூம் போட்டுருப்பாங்க, என்ன அந்த பர்ஃபியூம் ஸ்மெல்ல என்ன ஆயிட்டு இருக்கோங்க அவருக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அவன் தூரத்துல இருந்து வந்து அந்த அந்தர் பாட்டமா அடிமையில் நடந்து வந்திருப்பாங்க. சவுண்டு, இந்த பர்ஃபியூம் ஸ்மெல்லு இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் வந்தா தெய்வம் சொன்னார்ல நம்ம ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு பாருங்க. படிக்கிறது
நீ நீ பட்டணத்துல பிரவேசிக்கிறதுக்குள்ளேயே அவனுடைய பிள்ளை என்ன பண்ணிடுவாருங்க, செத்து போவா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு அப்படின்றத பாக்குறோம். இங்க அகிஜாவுடைய சென்ஸ் தான் நம்ம பாடமா எடுத்துட்டு போறோம். அப்ப உள்ள நுழையும் பொழுது அவங்க என்ன இவங்கதான் இன்னாருன்னோ தேவன் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தாங்க கூட. பட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சென்ஸ் வேணும், ஞானம் வேணும். அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்துல இருந்து. இது ஏன் இருந்துச்சா, ஒரு பாட்டு நம்ம என்ன படிச்சோம், ஈசாக்கும் யாக்கோபும் அவங்கள தனியா கம்பேர் பண்ணலாம். இங்க ஏனியும் அகிஜாவையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அகிஜா பெஸ்டா ஏனி பெஸ்டா? அகியா அது எவ்வளவு சென்சிபிளான ஒரு பர்சன், யாரு என்ன எப்படின்னு பொழுது அவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறதுனாலதான் தேவன் அவர்கிட்ட என்ன பண்ணாருங்க, இவன் வரா அவன் வரான்னு தேவன் இடைப்படுறதுக்கான காரணம் அப்படின்றத பாப்போம். அப்ப நம்ம கூட சென்சிபிளா இருந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயம் தேவன் நம்ம கூட இடைப்படுவாரா இடைப்பட மாட்டாரா? அது வசனமே இருக்குது. ஆக்சுவலி தேவன் இல்ல நம்ம கொஞ்சம் ஷார்ப்பா வச்சுட்டோம்னா எப்படி வேணும்னா இது ரெண்டும் இப்படிதான் வர பாருங்களேன். வசனம் வசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:7, 1 தீமோத்தேயு 2:7. சாரி 2 தீமோத்தேயு 2:7. இங்கிலீஷ் நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். நான் சொல்றதை நீ கேட்டுக்கோ. கேட்டியன்னா தேவன் என்ன தருவாருங்களா, இங்கேயும் அதே மாதிரி எல்லா காரியங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க. இப்ப சபஸ்டின் அது இங்கிலீஷ்ல படி. நான் படிக்கிறேன் பாரு. அது என்ன வருஷங்க, இன்னும் ஒரு வருஷம் வச்சிருந்தேன். அது படி சைமன். இல்லடா அண்டர்ஸ்டாண்டிங் சார். 2 தீமோத்தேயு இல்ல 2 தான் 7. அதை பாருங்க நான் படிக்கிறேன். For God has not given us the spirit of fear. சாரி 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நம்மளுக்கு எப்படியா பார்த்து ஆவியை கொடுத்திருக்காரு அப்படின்னாக்கா, for God has not given us the spirit of fear but of power and of love and the sound mind. அது சிம்பிள் ரூல். ஆனா சவுண்ட் மைண்ட் தான் கரெக்ட். ஏன்னா புத்திங்கிறது அந்த கரெக்டான ட்ரான்ஸ்லேஷன் சவுண்ட் மைண்ட் தான். இங்கிலீஷ் படி. பவர் ஆஃப் லவ் அண்ட் சவுண்ட் மைண்ட். லவ் இருக்கணும், அது சேம் டைம் சவுண்ட் மைண்ட் இருக்கணும். நம்மளுடைய சென்ஸ் கண்ணு தெரியலன்னா கூட இன்னர் சென்ஸ் எல்லாமே என்ன ஆகணும், கரெக்டா ஒர்க் பண்ணணும். அது தேவன் என்ன பண்ணுவாருங்களா, தந்தருவாருன்னு இருக்கு. அப்போ நான் சொன்ன அகிகா கூட தான் தேவன் இடைப்படுவாரா? ஏன் அவர் தீர்க்க தரிசிட்டா? இல்ல, புதிய ஏற்பாடுல என்ன இருக்குங்க, நம்மளுக்கும் அந்த சவுண்ட் மைண்ட் கிடைக்கும். அப்போ நம்மளும் அந்த சென்சிபிளா இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், நம்மளும் கண்ணு தெரியலன்னா கூட ஈஸியா, அதாவது சத்தியத்தை தெரியாதவங்கள நம்ம என்ன வேதம் டிஸ்கிரைப் பண்ணுது, சத்தியத்தை தெரியாதவங்க என்ன இருக்குங்க, கூடுதல்கள் இருக்கு. சத்தியத்தை தெரிஞ்சவங்கள கண்ணு தெரிஞ்சவங்களும் இருக்கு, புரிஞ்சுங்களா, கண்ணு தெரிஞ்சவங்களும் இருக்கு. அப்போ இங்க நம்ம சத்தியத்தை தெரிஞ்சும் கூட கண் தெரியலாம போயிட்டோம்னா அப்போ அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க சவுண்ட் மைண்டடா இருக்கணும். அப்ப சவுண்ட் மைண்டடா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்பதான் அடுத்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஒன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம், அடுத்த பாட்டு நம்ம என்ன பண்ணலாம், சவுண்ட் மைண்டா இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாங்க முடிச்சுட்டு அது ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து வரக்கூடிய டைம்ல பாக்கலாம். இப்ப பாருங்க, பவுல் சவுண்ட் மைண்டா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு விஷயம் இல்ல சொல்றாரு. இதே பீட்ல இதே சவுண்ட் மைண்ட்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. 1 பேதுரு 1:13. அதான் நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன், தெளிந்த புத்தி உள்ளவர்கள்.
சரி சிஸ்டர், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது படிச்சோம்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு பார்ட் போகும். நம்ம அந்த ரெண்டு கம்பாரிசன் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். என்ன கம்பாரிசன்னா, இப்போ ஐசக்கு யாக்கோபு, ஐசக்கு யாக்கோபை யார் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஐசக்கு யார் கூட கம்பேர் பண்ண முடியும்? இப்ப பாருங்க, அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, கண்ணு தெரியல ஆனா சென்ஸ் ஒர்க் பண்ணுது. அந்த சென்ஸ் எப்படி எடுத்துக்கிறாருங்க? தனக்கு சாதகமா எடுத்துக்கிறாரு, அசால்ட்டாவும் விட்டாரு. அப்போ அது மாதிரி வேர்ல்ட்ல கூட பீப்புள் சென்சிபிளா தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சென்ஸ் இல்லாத மனுஷங்க சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குங்க, படிப்புடைய ஞானமும் இருக்குது, உலகத்துல எப்படி பிழைக்கணும்ன்ற அறிவு கூட என்ன இருக்குங்க இருக்கு. ஆனா அது எப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க அப்படின்னு இங்க பாருங்க, நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேட்டிருப்போம். என்னமா மோட்டிவேஷன் ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காலத்தை என்ன பண்ணுங்க, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த செகண்ட்ல எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபியூச்சர் குறிச்சு நம்ம என்ன பண்ணுங்க யோசிக்கணும். என்ன ஸ்டடி பண்ணலாம், என்ன படிக்கலாம், இந்த டைம் எப்படி யூஸ் பண்ணலாம், உங்களோட 12வது வயசுக்குள்ளே நீங்க அடுத்து என்ன ஸ்டடி பண்ண போறீங்கன்றத என்ன பண்ணணும், நீங்க யோசிச்சு வச்சுக்கணும். நீங்க ஸ்டடி காலேஜ் படிக்கும் பொழுது நீங்க என்ன வேலை செய்ய போறீங்கன்றத என்ன பண்ணணும். அப்போ டைம் வெரி ப்ரீசியஸ். டைம் போச்சுன்னா திரும்பி வராது எப்படின்னு சொல்லிட்டே வச்சுருப்பாங்களா. அடுத்து என்ன ஆகும் தெரியுமா, வயசு ஆயிடுச்சு, எல்லாமே செட்டில் பண்ணி கல்யாணம் குழந்தையெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன இருக்குங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் முடிச்ச பிறகு என்ன ஆகும், அதே வாய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆக்சுவலி நான் அன்னைக்கு நாகர்கோவில் போகும்போது ட்ரெயின்ல, அதுக்கு முன்னாடி ட்ரெயின் ராமேஸ்வரம், அதுக்கு முன்னாடி ட்ரெயின் உட்காந்துட்டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தா எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க. எங்க ஒரு கம்பெனில வேலை பண்றாங்க சொல்லிட்டு எல்லாம் ராமேஸ்வரம் என்ன யாத்திரைக்கு இது போறாங்க, பீல்கிரிம்ஸ் புனித யாத்திரைக்கு போறாங்க சொல்லிட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் போனான்னு தெரியல, ஆனா என்ன இருக்குங்க, ஏதோ ஒரு கடவுளுடைய செஞ்சாரு, ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணாரு, ராமேஸ்வரம் போயிட்டு என்ன பண்ணோம், அதெல்லாம் ஓய்ச்சிருப்பா, ஏதோ கடவுளுடைய காவற டைம்ல கடவுளுடைய இதெல்லாம் புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்துல மைண்ட் எப்படி இருக்குன்னா, நீ உன்னால உழைக்கிற வரைக்கும் என்ன பண்ற, டைம் ஏன் இப்ப உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது, செட்டில் பண்ணிட்ட, இந்த டைம்ல சம்பாதிய, அந்த டைம்ல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. இப்ப கூட உனக்கு என்ன இருக்கு, வயசாயிட்ட, அறிவு இருக்குல்ல, சம்பாதிய. ஏன்னா இப்போ தெரியும் வாழ்க்கை ரொம்ப விரக்தியாயிடும். எல்லாம் செட்டில் பண்ணிட்ட பிறகு இனிமேல் லைஃப்ல ஒண்ணுமே என்ன இல்ல. அதனால என்ன பண்றதுங்க, ஓடுன்னு ஓட வேண்டியது. வயசாயிடுச்சுன்னா எங்க போறது, ராமேஸ்வரம் போறது, காசி போறது, ரிஷிகேஷ் போறது, இங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணலாம். சரி சாவர டைம்ல என்ன ஆகல, ஏதோ ஒரு புண்ணியத்தை தேடின்னு போல, எவ்வளவு தவறு பண்ணிட்டோம், எவ்வளவு பாவம் பண்ணிட்டோம், கடைசி டைம்லயாவது என்ன பண்ணலாம், ஏதோ சாமியை கூப்பிட்டு சாமி அதாவது மற்றது மறு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல கடவுள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுமே அப்படின்ட்டு. ஏன் உன் மைண்ட் ஆரம்பத்துல இருந்த மாதிரி ஏன் இப்போ இல்ல, வாழ்க்கையில பணம் தானே குறிக்கோள், வாழ்க்கையில செட்டில் ஆகுறது தானே குறிக்கோள். கடைசி வரைக்கும் என்ன பண்ண செய்ய, ஏன் பணம் எல்லாம் வந்துட்ட பிறகு ஏன் புண்ணியத்தை தேடுற, ஏன் கடவுளை தேடுற, ஏன் அதை தேடுற, புரிஞ்சுக்கல. அப்ப என்னன்னா இது ஐசக் மாதிரி, ஐசக் கூட என்னன்னா கரெக்டா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவேன், கண்ணு தெரியுற வரைக்கும், கண்ணு தெரியாத பிறகு என்ன ஆகணும் உன்னுடைய, இது ஏன் உன்னுடைய அப்பயே ஆரம்பத்துல ஏன் இது உனக்கு தோணல. அப்போ நிலையானது எதுன்றது எப்போ ஒரு மனுஷனுக்கு சரியான ஒரு அறிவு வரணும் இல்லையா. அப்போ நிலையானது எதுவோ அதுக்காக ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அதுதான் உன்னோட ஓட்டமா இருக்கணும், உன்னோட நோக்கமா இருக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ மனுஷன் என்ன நினைக்கிறான், ஒரு டைம் நல்லா சம்பாதிக்கணும்ன்றா, ஒரு டைம் நல்லா பண்ணணும்ன்றா, இன்னமோ பண்ணணும், இன்னமோ செய்யணும், ஓடி இருக்குறா. அப்புறம் ஏன் இன்னொரு காலகட்டம்னு ஒண்ணு மாறும்போது ஏன் அதெல்லாம் மாறி போயிடுது, புரிஞ்சுக்கிறீங்களா. அப்ப எது நம்மளுக்கு முக்கியம், எது இம்பார்ட்டன்ட், எது வாழ்க்கைக்கான நிலையான விஷயம் அப்படின்றத சூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ன ஆகணும்னா ஒரு கரெக்டான ஒரு கவுண்டான மைண்டு நமக்கு இருக்கணும், புத்தி உள்ள மைண்டு நமக்கு இருக்கணும். அதே வயசானவர் தான் யாருங்க, மனுஷன் திருப்பி வச்சா கூட என்ன பண்றாருங்க, கையை திருப்புறாரா இல்லையா, வயசாயிடுச்சு. அப்போ என்ன மாதிரி இப்போ அதை யாருக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியும், அதை யாரு கம்பேர் பண்ணலாம், யாக்கோப தெளிந்த புத்தி உள்ளவங்களுக்கு கம்பேர் பண்ணலாம். அவங்க என்னதான் நம்ம மாத்தி வச்சா கூட உலகம் நம்மள இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா கூட அவங்களுடைய போக்குல, அவங்களுடைய நோக்கத்துல, அவங்களுடைய குறிக்கோள்ல எப்படி இருப்பாங்க, சரியா இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு ப்ரோ இருக்கு, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனோட வளர்ச்சின்றது எப்படி இருக்குங்களா, ஒரு மனுஷன் சாப்பிடுறது சம்பாதிக்கிறது தான் ஒரு வாழ்க்கையோட குறிக்கோளா எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கானா, குணாளருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்களா
எந்த ஒரு கொள்கையுமே இல்லாம வாழ்க்கையில வாழ்றேன் எவ்வளவு தூரம் வந்திருக்காங்களா? சம்பாதிக்கிறது சாப்பிடுறதுக்கு தான் வாழ்க்கை நினைக்கிறவங்க முழங்கால அளவு. ஏதோ ஒரு கொள்கையுமே இல்லாத வாழ்றவங்க என்ன கிட்ட இடுப்பளவு வாழ்ந்துருக்காங்களா? அதாவது மத்தவங்கள என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மத்தவங்கள என்ன பண்ணணும், நம்ம மத்தவங்களை சிநேகிக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நெஞ்சளவுக்கு வாழ்ந்துருக்காங்க. அதாவது இன்னொருத்த யாரு தன்னுடைய வளர்ச்சியில முழுமையா அடைஞ்சிருக்கிறான் அப்படின்னாக்கா யாரு அப்படி தெரியல, தான் நினைச்ச ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து அதுல வெற்றி செலுக்கிறவன் என்ன ஆயிட்டாருங்களா? அப்ப அவருக்குன்னு ஒரு குறிக்கோள், அவருக்குன்னு ஒரு எய்ம் வச்சுட்டு அதுல சாதிச்சவங்க யாருங்கன்னா அந்த சரீரத்துல முழு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா? யாரு வானாலும் உழுதுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து என்ன பண்றதுங்களா? வளர இருக்கிறவங்க வானத்துக்கு உயர்ந்துட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனுஷனுடைய வளர்ச்சின்றது சரீரத்துல இல்ல, சரியான ஒரு வளர்ச்சின்றது சரீரத்துல இல்ல, உள்ளான மனுஷன்ல தான் இருக்குது அப்படின்றத. அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம சென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிட்டரலா பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய 5 புலன்கள்லாம் எது சொல்றோம்? பாதமா காது, கண்ணு, காது, மூக்கு, செவி. சொல்லு. கண்ணு, காது, மூக்கு. சொல்லு சொல்ற. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்கின்னு. ஆக்சுவலி ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன இல்ல, காது கேட்காம கூட இருந்துக்கலாம், நாக்கு டேஸ்ட் பட்ஸ் மங்கிட்டு கூட இருக்கலாம், கண்ணு தெரியாம கூட இருக்கலாம். பட் ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவ். ஸ்கின்னு போச்சுன்னா என்ன கிட்டத்தட்ட சுவாசிக்கிறதுல முக்காவாசி பண்றது யாருங்க? ஸ்கின்னு. பாருங்க, நீங்க பர்ன் ஆனவங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நைட்டு நல்லா பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நாளைக்கு செத்துருவாங்க. அவங்கள பார்த்தா அவங்க சாவ மாட்டாங்கன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நைட்டு பார்க்கும்போது நல்லா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க? செத்துருவாங்க. ஏன்னா மேல இருக்க ஸ்கின் பர்ன் ஆச்சுன்னா சரீரத்தினால சுவாசிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்முடைய சென்ஸ் அப்படின்றது இன்னும் சென்ஸ் பாருங்க, இந்த மாதிரி வெளிப்படையான சில விஷயங்கள் இருந்தாலும் ஸ்கின்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நம்முடைய வெளிப்புறமான பிளைண்ட்னஸை விட இன்னர் பிளைண்ட் தான் நம்ம எப்பவுமே என்ன ஆயிடக்கூடாதுங்க, கண்ணு கூட மங்கி போயிடலாம். பட் நம்ம உள்ளான கண்ணு என்ன ஆகக்கூடாதுங்க, எப்பவுமே அறிவு கண்ணுன்னு சொல்றோம் இல்ல. இந்த அறிவு கண்ணுன்றது என்னன்னு யார் தெரியுமா சொல்றா? பவுல் சொல்றாரு. இப்ப படிங்க அறிவு கண்களை பத்தி. இப்ப அதுல இல்லையா, அதுல கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 1:13. என்ன மாதிரி நடக்கணும் நம்ம அப்படின்றதுதான். சோ அப்போ பிலிப்பியர் 4:8. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேம் இதையே தான் என்ன பண்றாருன்னா திரும்பவும் 1 தீமோத்தேயு 4, இது பிலிப் தானே, பிலிப் சொல்றாரு நம்மளுக்கு. இதை திரும்பி பவுல் என்ன பண்றாரு, தீமோத்தேயுக்கு சொல்றாரு. பாருங்க 1 தீமோத்தேயு 4:12.
பாருங்க, இதுதான் இந்த சென்ஸ் சொல்றாரு. அங்க பிலிப் என்ன சொன்னாரோ அதேதான் பவுல் திரும்ப யாருக்கு எடுத்து அட்வைஸ் பண்றாருங்க. இந்த மாதிரி நீ சென்சிபிளா இருந்தீங்கன்னா உன்னை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆசை பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன தெரிஞ்சிச்சு, இந்த உண்மை இல்லைன்னா என்ன உண்மை, எதுல உண்மையா இருக்கணும், ஒழுக்கம்னா என்ன மாதிரி ஒழுக்கம், இது மிலிட்டரியில இருக்க டிசிப்ளின் அது டிசிப்ளினா, இல்ல போலீஸ் டிசிப்ளினா, இல்ல என்ன மாதிரி டிசிப்ளின். அப்போ நீதி உள்ளவர்கள் என்ன மாதிரி நீதி, கற்புனா கற்புன்றது நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன மாதிரி கற்பு, நம்முடைய வாலிபத்தை காத்து கொண்டுதான் கற்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரியான கற்பும் என்ன இருக்குங்க. கற்புக்கு ஈக்குவலான விஷயங்கள் இருக்கு. அன்பை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். நற்கீர்த்தினா என்ன நம்ம படிக்கணும், புண்ணியம்னா நம்ம என்னன்னு படிக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்முடைய இன்னசென்ஸ் எப்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான். இப்படி இருந்தீங்கன்னா என்ன சொல்றாரு பவுல், உங்களை ஒருத்தனும் என்ன பண்ண மாட்டான், அசட்டை பண்ண மாட்டான்றாரு. இப்ப பாருங்களா, வயசானவங்க இருக்காங்க, வயசானவங்களை அசட்டை பண்றதுக்கான காரணம் என்ன உனக்கு தெரியல. வயசானவங்க திரும்ப திரும்ப பேசினா கூட ஒரு சிலரை நம்ம அசட்டை பண்ண மாட்டோம். எப்படியா பட்டவங்கள இல்ல, வயசானவங்கள ஒரு சிலர் ஒண்ணு ஞானம், ஒண்ணு ஷார்ப்பா இருப்பாங்க. அவங்க திரும்ப திரும்ப பேசினான்னு சொல்லிட்டு திரும்பி போனா கூட கரெக்ட். ஒண்ணு அவர் பேர் மேல என்ன இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், வயசானவங்க போட்டு போட்டு காப்பாத்துக்கு என்ன இருக்கணும். இல்ல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன பண்ணிருக்கணும், நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யார் காரணம், இந்த இவர் தான் என்னோட அப்பாவோ இல்ல என்னுடைய பாட்டியோ இல்ல என்னோட தாத்தாவோ என்ன இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அப்போ ஒரு ஒரு ஷார்ப்பா இல்லாத ஒருத்தர்களை தவிர்த்து ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா உனக்கு இந்த வகையில இல்லைன்னா எப்படி கொடுக்கணும். பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி நடந்தேன்னா உன ஒருத்தனும் அசட்டை பண்ண மாட்டா, அது வயசானாலும் என்ன பண்ண மாட்டா, அசட்டை பண்ண மாட்டா. அப்படி சென்சிபிளா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏசிய சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருந்தார் சரிங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சாம் சுந்தரம். ஆல்மோஸ்ட் நான் இருக்க சொல்லியே அவருக்கு கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்பீச் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போதனை ஒரு மாதிரி இருந்தாலும் கூட ரொம்ப சென்சிபிளா என்ன பண்றதுங்க, பேசுறது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா என்ன பண்றது. எனக்கு கூட அவருடைய ஸ்பீச்ல ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் 80 வயசு அவருக்கு. அப்ப எப்படி திங்க் பண்ணுவாங்க, அப்ப அவர் மேல எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். சாம் சுந்தரம் பேசுறாருன்னா சாம் சுந்தரம் என்ன ஆகுங்க, ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவருக்கு, ஒரு நல்ல மரியாதை இருக்கு. காரணம் நடத்தை பிரின்சிபிளான ஆட்டிடியூட் தான். அப்போ நம்மளும் நமக்கு அடுத்த வரவங்களும் நம்மள மதிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எப்பவுமே ஷார்ப்பா இருக்கணும். அப்போ நம்ம மறிக்கிற தருவாயில கூட நம்ம கையில என்ன இருக்குங்க, வேதாந்தத்தை குறிச்சோ இல்ல வேதமும் நம்ம கையில என்ன இருக்குங்க, எப்பவுமே அந்த ஆட்டிடியூட். அப்படி இருந்ததுன்னா ஒருத்தனும் என்ன பண்ண முடியாதுங்க, அசட்டே பண்ண முடியாது. அப்போ நம்ம சென்சிபிளா நடக்கணும்னா அந்த சென்ஸான சில விஷயங்களை சொல்றாரு, அதை என்ன பண்ணலாம்னா நம்ம படிக்கலாம். அது ஒரு அவுட்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா இப்ப பாருங்க, பவுல் ஸ்பிரிச்சுவல் அல்லாத சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு சில அட்வைசஸ் கொடுப்பாரு. என்ன மாதிரி அட்வைஸ்? இப்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல ஒண்டி மட்டும் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா ஃபேமிலி மட்டும் வாழ்றதுன்னு வச்சுக்கோங்க. ஐயா ஃபேமிலி மட்டும் இருக்கிறாங்க இந்த பூமியிலன்னு வச்சுக்கோங்க. அவங்க யாரு கூட பேசுவாங்க, 3 பேரும் மாத்தி மாத்தி பேசுவாங்களா? இப்பவே தனித்தனி ரூம்ல இருக்கிறாங்க. அப்ப இப்ப நம்மளே வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிறோம்னா நம்ம எப்படி வாழ்வோம் நம்ம? இல்ல நம்ம வாழ்றதுதான் ஒரு அர்த்தம் இருக்குதா? நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? அப்ப ஒவ்வொரு மனுஷனுமே என்ன இருக்கணும்னா, ஒருத்தர் கூட ஒரு சமுதாயம் இருந்தாதான் நம்ம வாழ முடியும். ஒரு சொசைட்டின்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம வாழ முடியும். வாழ்றதுக்கான அர்த்தமும் அங்கதான் விளங்கும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா இப்ப வேணும்னா நம்ம ஒரு கோபத்துல சொல்லலாம், நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், இவங்க கூட பேசுறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வேற யாரு கூட பேசுவீங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுவீங்க, இவங்க கூட பேச. இப்ப நீங்க 2 ஃபேமிலி மட்டும் இருக்கீங்க, கோச்சிங் இருக்க முடியுமா? என்ன சொல்ல வர அப்படின்னீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை கூட எப்படி இருக்குன்னா, இங்க பவுல் சொல்ற இந்த சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க, நம்ம இந்த சென்ஸ் எல்லாம் எங்க செயல்படுத்துவீங்களா இருக்குது. நம்ம சுத்தி இருக்கவங்க கூட சென்சிபிளா இருக்கணும்னா யாரு கூட சென்சிபிளா இருக்கணும், இந்த சமுதாயத்தை கூட சென்சிபிளா இருக்கணும் நம்ம. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது வெறும் ஸ்பிரிச்சுவல் மாத்திரம் கிடையாது, வாழ்க்கையே ஸ்பிரிச்சுவல் தான். வாழ்க்கைன்றது வேற இல்ல. இப்போ சர்ச்சை விட்டு வெளியே போனோம்னா அது ஒரு வாழ்க்கை இல்ல, சர்ச்சைக்குள்ள வந்தோம்னா அது ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் சொல்றாருங்க, வாழ்க்கையே ஸ்பிரிச்சுவல் தான். அதனால பவுல் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் அல்லாத சில விஷயத்த சொல்றாரு. என்ன மாதிரி விஷயங்க?
ஸ்பிரிச்சுவல் இல்லாத சில அட்வைசஸ் கொடுக்குறாரு, தேவன் கொடுக்காத சில கட்டளை எல்லாம் கொடுக்குறாரு. என்ன மாதிரி கட்டளை பாருங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், இதுல பவுல் இதுல என் விஷயத்துல இன்ட்ராக்ட் ஆகணும். என்கிட்ட காசு இருக்குது, 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய்க்கு போய் நான் என்ன பண்ணுவேன்? 100 ரூபாய்க்கு இது எதுவுமே ஒரு பானிபூரி கூட ஒரு பானிபூரி ஒரு 1000 ரூபாய் இருக்குதோ இல்ல 10,000 இருக்குதோ, இது 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு டின்னருக்கு 1 லட்சம் செலவு பண்றேன், மார்னிங் 1 லட்சம் டின்னருக்கு செலவு பண்றேன். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? இல்லப்பா நீங்க செலவு பண்ண இல்ல. இப்ப பாருங்க, 10 பேரை உட்காந்து சோறு போடுறாங்க, என் வயிறு என்ன பண்றது? சோறு போடுறதுக்கு ஆள் இருக்கு, குண்டா நிறைய, நான் சோறு சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்க ஏன் பவுல் வராரு? பவுல் என்ன சொல்றது? எங்க தானே அந்த வசனம் வருது? நான் தேடி பார்த்துட்டேன். 10 பேர் சாப்பிடும் போது உன் வாயில நீ என்ன பண்ண? சார் பண்ண சொல்றாரு, புறவு சார், உன் வாயில கத்தி வை. அப்படியா? பவுல் சொல்ற வேற ஒரு கூட்ட பத்தி சொல்றாரு. சரி, 1 Corinthians 9:26. இல்ல இல்ல, நீங்கள் இல்ல, வயிற்றுக்கு உணவும் போஜனத்துக்கும் இதுவும் இல்ல, பொருந்தியர் தானே. 1 Corinthians 6:6. இல்ல 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 இல்ல, படிங்க படிங்க, அது வசனம். போஜனத்துக்கு ஓகே. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வயிறு சாப்பிடுறதுக்கு தான், சாப்பாடு வயிற்றுக்கு தான். சாப்பாடு எதுக்கு? வயிற்றுக்கு தான். வயிறு எதுக்கு? சாப்பிடுறதுக்கு தான். சாப்பிடுறதுக்கு தானே வயிறு. ஆனா இங்க ஏன் பவுல் வர்றாரு? அப்பனா என்ன சொல்ல வர்றாரு? நான் சொன்னேன் இல்லையா, கற்புன்னு ஒரு விஷயம். கற்புன்றது வெறும் இளமை கொடுத்ததான்னு கிடையாது. என்னன்னா இதையும் கற்புன்றாரு. எங்க வந்து இருக்கிறாரு பாருங்க பவுல், சாப்பிடுறது இல்ல, புரியுதுங்களா? அப்போ ஒரு சகோதரனுக்கு முன்னாடி நீ எப்படி நடக்கணும்? ஒரு சகோதரன் கிட்ட நீ சகோதரன் முன்னாடி எப்படி சாப்பிடணும்? உங்களுடைய சரீரத்தை எப்படி பாதுகாத்துக்கணும்? இதெல்லாம் எதுங்க? சென்சிபிளா இருக்கணும். அது சொல்ல வாழ்றது, சாப்பிடுறது, சம்பாதிக்கிறது வாழ்க்கை கிடையாதுன்றாரு. இதுக்கு மீறி சில விஷயங்கள் இருக்குன்றாரு ஸ்பிரிச்சுவலை தவிர. அப்போ ஒரு சமுதாயத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நீங்க எப்படி வாழணும், நீங்க எப்படி செய்யணும், நீங்க எப்படி சாப்பிடணும், உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய நடத்தை, இதெல்லாமே எங்க ஸ்பிரிச்சுவல் இல்லாத சில விஷயம். இதெல்லாம் எப்படி மிலிட்டரியில என்ன பண்றாங்க எனக்கு தெரியாது. ஒரு டைம் இந்த டிரைவிங் கத்துக்கும் போது ஆக்சுவலி அங்க எல்லாமே ரிட்டையர்டான ஆர்மி மேன்ஸ். ஷேவிங் பண்ணாம உள்ள வந்தோம், பின்னாடி நிக்க வச்சு எட்டி உடைப்பாங்க. அப்படி இல்லையா? அன்னைக்கு கிளாஸுக்கே நீ உள்ள வரக்கூடாது. என்னடா ஒரு ஷேவிங் பண்ணாம வருதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஷேவிங் பண்ற ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது பெரிய டிசிப்ளின். சரிங்களா? நீட்டா ஷேவ் பண்றதுன்றது ஒரு நல்ல அப்பியரன்ஸ். ஷேவிங் பண்ற ஒரு ஆளுக்கும் ஷேவிங் பண்ணாத ஒரு ஆளுக்கும் பார்க்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சு. நீட்டா இருக்கிறாரு அவர் பார்த்தா. இவரை பார்த்தா என்ன பொண்ணு திரிக்கல, இவரை பார்க்கும்போது என்ன ஆறாரு, நீட்டா இருக்கிற அந்த நீட்னஸ் தெரியுதா இல்லையா? அதுதான் பவுல் சொல்றாரு. அதான் நான் சமுதாயத்தை ஏன் இதுல வந்து ஒட்ட வச்சேன் அப்படின்றது. முழுக்க முழுக்க நம்முடைய லைஃப்ன்றது சமுதாயத்து கூட சேர்ந்த ஒரு லைஃப் தான். அப்போ பவுல் இதுல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வராரு. அதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப ஐயா முடிச்சு கொடுத்தாருங்க, நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சிருந்ததுதான் என்ன ஆகுதுங்க நல்லது. அடுத்த பாட்டுல நம்ம என்ன பண்ணலன்னா, அடுத்தது கற்புனா என்ன, உண்மையான கற்புன்றது எது? சாப்பிடுறதே எங்க, நம்ம உங்களை சாப்பிட்டு உன் சரீரத்தை என்ன பண்ணிக்காத நீ இல்ல. அங்க பவுல் சொல்றது என்ன பண்றாரு? சரீரம் வேசிக்கணும்ன்ற, சாப்பிடுறதே வேசிக்கணும்ன்றாரு. அப்ப சரீரத்தை காத்துக்கிறதே என்ன அவங்க சென்ஸ், அது சரீரத்தை காத்துறதே கற்புன்றாரு. புரியுதுங்களா? அப்போ நம்ம எவ்வளவு சாப்பிடணும், முன்னாடி சாப்பிடுறவங்களே பாருங்களா, சாப்பிடுற விஷயத்துல நம்ம எவ்வளவு சாப்பிடணும் பாருங்க. அப்போ நம்ம சாப்பிடும் பொழுது எவ்வளவு சாப்பிடணும்னு யோசிக்கணும். சாப்பிடும் பொழுது முன்னாடி யார் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்றது யோசிக்கணும். எங்க சாப்பிடுறாங்கன்றதையும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது யோசிக்கணும். இப்படி யோசிச்சாதான் நான் கற்புள்ள மனுஷனா இருக்க முடியும்ன்ற. அப்ப இப்படி நீ வாழும்போது ஒரு சென்சிபிள் பர்சனா இருந்து உன்னை யாரும் அசட்டை பண்ண முடியாது. சரிங்களா? சரி, அப்போ
இதுக்கு மேல பேசினா எனக்கு சென்ஸ் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அதனால நான் என்ன